அன்றைக்கி ஒரு நாள் வண்டி ஓட்டவும் தோணலை, எதுவுமே தோணலை. நம்ம மக்கள் என்றைக்கு தான்டா உண்மையாக புரிஞ்சுக்கிட்டு உண்மையை என்றைக்கு தேடுவாங்க அப்படின்றது மனசுக்குள்ளே மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது. இன்னைக்கு வந்து மே 18. ஆமாம், இதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வர்றது 2 வருஷமா விஜய் அவர்கள் ட்வீட்டாவது போட்டிருக்காங்க. ஆமாம் ஆமாம், அது கூட்டணி சேர்ந்துட்டாரு. ஆமாம். ஆனால் அதை பற்றி எதுவும் கண்டிப்பாக நான் சொல்லப்போனால் விஜய் வராரு அப்படின்னு சொல்லும்போது எல்லா கட்சிக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எல்லா கட்சி சார்ந்தவங்களுமே வந்து ஒரு எதிர்பார்ப்போடு எதிர்பார்த்தாங்க. விஜய் வந்தால் ஏதாவது ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் உண்மையிலுமே எனக்கு தனிப்பட்ட முறையில் விஜய் ஒருத்தர் எனக்கு பிடிக்காமல் போனது காரணம்னா, தலைவர் பிறந்தநாளைக்கு இவ்வளோ நாளாக வாழ்த்து சொல்லலை. ஆனால் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமாவது தலைவர் பிறந்தநாளுக்கு ஒரு வாழ்த்து, தமிழ் தேசியத்தை பேசுகிறாரு, திராவிடத்தையும் பேசுகிறாரு. திராவிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லும்போது தமிழ் தேசியத்து உண்மையான தலைவர் பிரபாகரன்றது உலகத்துக்கே தெரியும். ஆனால் அவருடைய பிறந்தநாளுக்கோ இந்த மே 18 நிகழ்வுக்கோ எந்த ஒரு ட்விட்டும் எந்த ஒரு அவங்க கட்சி சார்ந்தவங்களோ பதிவிடுறதை நம்மளால் பார்க்க முடியல. போன முறை பதிவிட்டிருக்காரு, 2 முறையும் பதிவிட்டாரு. போன 2 முறையும் அவர் வந்து மாவீரம் போற்றுதும் அப்படின்னு பதிவுபட்டு அது வெளிப்படையாக நம்ம இப்போ அதிகாரத்துக்கு வந்துட்டாரு. இதுக்கு முன்னாடி பதிவுப்பட்டோட முடிஞ்சிச்சு. இப்போ அவர் அதிகாரப்பூர்வமாக எது வேணால் செய்யலாம். ஆனால் இப்போ அது முன் வந்து செய்ய மாட்டாரு. காங்கிரஸ் கூடன்ற பயமா அப்படி என்னன்றது தெரியல. அது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் என்ன சொல்கிறாரு அப்படின்னு.